பேரண்ட்ஸ் நான் சைக்காலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் போதும், ஏண்டி என்னடி ஆச்சு, பைத்தியமாகிற அளவுக்கு என்னடி இருக்குது, அடுத்த கேள்வி கேட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என் பையன் ரொம்ப நல்ல பையன், ஆனால் இந்த ஃப்ரெண்டோட ஊர் சுற்றிட்டு வருவான் பாருங்க நைட்டு, இதை திருத்துறதுக்கு தான் இந்த பொண்ணை கொண்டு வந்திருக்கேன். குடிக்கிறது திருத்துறதுக்கு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், அப்பா நீ திருத்த ரெடியாக இருக்கியா? அதெல்லாம் சத்தியமாக முடியாது மேடம், நான்லாம் திருந்த மாட்டேன். அப்போது இந்த பொண்ணு எப்போ திருத்துவா, எப்போ வாழுவா? இந்த ரிதன்யா இஷ்யூவே நம்ம எடுத்துப்போமே, கல்யாணம் பண்ணி வைஃபை கூட்டிகிட்டு வருது, பான் மூவிஸை பார்த்துட்டு அந்த பான் சைட்டில் இருக்கிற மாதிரியே எல்லாமே பண்ணணும்னு விஷயத்தை அடிக்ட் ஆகி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி டொஃபமைன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிடும். அப்போ மேக்ஸிமம் நம்ம எதை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கணும்னு யோசிப்பாங்க. கேவலம் கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இன்னும் வேறு ஏதாவது பெஸ்ட்டா, இன்னும் வேறு ஏதாவது பெஸ்ட்டா, இன்னும் வேறு ஏதாவது பெஸ்ட்டா, இல்லை நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற போது தான் இவ்வளோ ஒரு டார்ச்சர். என்னோட கணவர் வந்து என்னை வந்து துன்புறுத்துறாரு, என்னோட பிறப்புறுப்பில் கடிக்கிறாரு, டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கலன்னும் போது அவள் வந்து நோன்னு சொல்ல பழகிருக்கணும். டாக்டரே அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த இடம் இந்த செக்ஸுவல் பார்ட்டில் பிடிக்கல, எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு அல்டர்னேட்டிவ் மெடிசன் டாக்டர் சொல்கிறாங்க. டாக்டர் கிட்ட மனசு விட்டு நீங்கள் பேசுங்க, அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்போ நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா இந்த பாமர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜி உள்ள ஒரு ஆள் ஒரு பெண்ணை வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் துன்புறுத்தணும்னு நினைப்பான்? எனக்கு வாழ்க்கையில் நான் எதுவுமே அனுபவிக்கலை, இதெல்லாம் நான் அனுபவிக்கணும். ரொம்ப ஹை லெவல் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய பீப்புள், எனக்கு இதுதான் ரிலீஃப். மாதவிடாய் காலங்கள் இருக்கும், அது கூட பரவாயில்ல, நீ க்ளீன் பண்ணிட்டு என்னோட வந்து இருந்தா கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இல்லை ஆனஸ் வழியான விஷயம், ஆமாம் எதுனாலும் அனுசரிச்சு போமா, புகுந்த வீட்டை விட்டு வெளியில், இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆகி சூசைடில் போய் நிறைய விஷயங்கள் ஆகிட்டு இருக்கு. எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்கள் நோ சொல்ல பழகணும்? இல்லை இது என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப நாளாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிளட்டு வருது, அதை சொல்கிறதே பின்னாடிலாம் திரும்பி பார்த்துட்டு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமுக்குள்ளே டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ பேசுறது கூட வெக்கப்படுவாங்க. இதை வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். பர்ஃபெக்ட் அப்படின்றத வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுங்களுக்கு கூட எங்கே வந்து பேட் டச் எங்கே ரைட் டச்சுன்னு தெரியவே தெரியாது. அதை ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். என்ன மேடம் போகிற காலத்தில் இதை போய் பேசிகிட்டு இருக்கீங்க, இது இப்படி போனால் இப்படின்னு நினச்சேன், எனக்கு தெரியாது. அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கோ அப்பா வந்து பையன்கிட்ட பேசுகிற, நான் என்ன போய் சொல்கிறது, நான் இதுக்கு ஏன் மேடம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அனுப்பிச்சிருக்கீங்க சொல்லி அனுப்பலையா அப்படின்னு கேட்டால் அவங்க புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்ட எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். அம்மா வெக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்மன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் சங்கர் ஈஸ்வரி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஒரு சைக்காலஜிஸ்டாக ஒரு ஆணுக்கு மென்டலி இவன் ஃபிட் அப்படின்றத வந்து எதை வச்சு நீங்கள் சொல்வீங்க? நீங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா, எதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட்டில் போகாமல் அவங்களோட ஒரு ஃபீலிங்ஸ் ரெசோனேட் ஆகணும். அப்படி இருந்தால் நீங்கள் ஃபிட்டுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசுகிறப்போ நல்லா தான் இருக்கும். இந்த படங்கள் டயலாக்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ முகம் சுழிச்சோம், அப்புறம் பார்க்க பழகிடும். அதே அப்படியே கான்ட்ரவர்ஸில் ஆப்போசிட்டாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆண் நம்ம கூட அப்ரோச் பண்ணுறப்போ அவங்களோட இன்னர் டெப்த்தாக இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, ரொம்ப சூதனிங் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க கேர் பண்ணுற மாதிரிலாம் வந்து நம்மக்கிட்ட இது பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து தான் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கிற மாதிரி கூட வந்து தன்னை வந்து ப்ரிட்டன் பண்ணிப்பாங்க. ஆனால் ஒரு மேரேஜ் லைஃப்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்கக்கிட்ட மாற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக வந்து இப்போ உங்ககிட்ட பழகும்போது, லவ் பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கான டைம் அவங்க ஒதுக்கும் போதோ அவங்க நிறைய பேர் வந்து பிளான் பண்ணி தான் வந்து ஏமாற்றணுன்றவங்க அதை ஏமாற்றுவாங்க. அந்த கேட்டகரிஸை விட்டுட்டு டைரெக்டாக வந்து ஒரு பர்சன் உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த டைமில் ஃபேமிலியோடைய ஒரு ஈடுபாடோ இல்லை ஃபேமிலியோடைய ஒரு குறுக்கீடோ இருக்காது. உங்களுக்கு இது வந்து 2 பேர் லவ் பண்ணுவாங்க, அந்த சுச்சுவேஷனில் 2மே ரியலாக இருக்கும். எப்போ வந்து ரியல் லைஃப்குள்ளே போகிறாங்களோ அப்போ அனதர் ஒன் பர்சன் வந்து உள்ளே வரும்போது அவருடைய ரியாலிட்டி மாறும். அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, என்னை நல்லா கேர் பண்ணார், இப்போ கேர் பண்ணல, என் பேச்சை மட்டும் கேட்டார், இப்போ அம்மா பேச்சை கேட்குறாங்க, அப்பா பேச்சை கேட்குறாங்க, இப்போ அக்காவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அண்ணா குடும்பத்தை பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் லவ் பண்ணும்போது இதெல்லாம் உள்ளே வராது. அப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க யோசித்து கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் கேட்ட நிறைய பேர்கிட்ட இவங்க சொல்கிறது,
நாங்கள் 2 பேரும் பேசிப்போம், எங்களுக்குள்ளே பேசிப்போம், இவங்கெல்லாம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரல. இப்போ இவங்க மட்டும் புதுசாக வரும்போது என்னை மட்டும் கேர் பண்ணுறது காணாமல் போச்சு, என்னை மட்டும் பார்த்துக்கிறது காணாமல் போச்சு, எனக்காக லவ் பண்ணுற டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இல்லாமல் போச்சு. அவங்க பேரண்ட்ஸ் கூட லவ் பண்ணுறாரு, அவங்க பேரண்ட்ஸை பார்க்குறாங்க, என்னால் தாங்கிக்க முடியல. ஸோ இந்த ரியல் லைஃப் அவங்களால ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகுது. இப்போது இந்த ரிதன்யா இஷ்யூவே நம்ம எடுத்துப்போமே, ஒரு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மிகப்பெரிய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொண்ணோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஜோஷோட வந்து ஒரு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு ஒரு என்ட்ரிங் இன்டு அ ஃபுல்ஃபில்டு லைஃப்ன்ற மாதிரி அவங்க போகிறாங்க. பட் இந்த சைடில் இருக்க ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கேரிங்காக லவ்விங்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் மாதிரி அந்த பையன் இருந்துக்கிறான். அந்த பையன் வந்து தன்னை வந்து எங்கேயுமே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி கோயிங் கையாலாம் அவங்க காமிச்சிக்கவே இல்லை. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ஓகே டீசெண்டாக இருக்காருப்பா, ரொம்ப ஒரு மெச்சூர்டான மைண்டில் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபுட்டேஜை வச்சு நம்மளால் ஒரு அசம்ஷனுக்கு வர முடியுது. ஆனால் டவுன் டு டீப் அப்படின்னு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க சைட்லேருந்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரம் இதாக இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி இப்போ அந்த பையன் வந்து அப்போ டுவல் ஃபேஸ் வச்சுட்டு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்காங்களா? ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோவை காமிச்சு நீங்கள் ஜோசியம் பார்க்கக்கூடாது. அவங்க வந்து என்ன மாதிரி கேரக்டர், இவங்க மைண்டை வந்து நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி எடுத்துடலாமா? இது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் ஒரு பொண்ணை வந்து உங்கள் பொண்ணை கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் தான் வந்து இறங்கி பார்க்கணும். அவங்க ஃபேமிலி என்ன, வெளியில் கேட்கும்போது எல்லோரும் நல்ல ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பேர் சொல்கிறத நம்பிட்டு போயிடுவாங்க. சில பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது என்னன்றதை டீப் அனலைசேஷனுக்குள்ளே போகணும். நம்ம வீட்டு பொண்ணு வாழ போகுது, நம்ம வீட்டு பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஃபுல்லாக டீப் அண்ட் டவுன் நீங்கள் விசாரிக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு இல்லை ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேருந்து மூவ் ஆக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை தொலைக்கிறது நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். பேரண்ட்ஸ் வந்து நான் எல்லா பேரண்ட்ஸுமே சொல்லலப்பா, ஒரு சில பேர் இப்போ இந்த பேரண்ட்டே எடுத்துப்போமே, இப்போது உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து மா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனையாக இருக்குது, எனக்கு அப்படி இருக்குன்னா நீங்கள் ஓரளவுக்கு மெச்சூர்டாக என்ன சொல்வீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டமா, புகுந்த வீட்டில் வந்து உனக்கு இடம் மாற்றம் ஆள் மாற்றம், அந்த இடம் உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி பேம்பர் பண்ணி நீங்கள் ஒரு தாயை அனுப்பி வைப்பீங்க. இது வந்து நார்மல் பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அந்த பிள்ளை சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்ஸில் நிறைய தடவை ஈவன் அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு, 15 நாள் வந்து இருந்துட்டு போச்சுங்க, திருப்பி வந்தது. ஸோ ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த வீட்டில் இருந்திருக்கு, எது வந்து அந்த பொண்ணால் அங்கே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த பொண்ணு வந்திருக்கு. அதை வந்து இவங்க அப்பா அம்மா ஏன் புரிஞ்சுக்கல? தன்னோட குழந்தைக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் அங்கே இருக்கக்கூடாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குன்றத ஏன் இந்த பேரண்ட்டால் அனலைஸ் பண்ண முடியல? அந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு வரா, 15 டேஸ் வரா, அவளுடைய கண்களில் தெரிஞ்சது அம்மா அப்பா நம்மளை வந்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக ரொம்ப டீசெண்டாக போகும், நல்ல வாழ்க்கை நான் வாழ போகிறேன் அப்படின்ற அவளுடைய ஏக்கம், அவங்க அப்பா அம்மாவோடைய ஏக்கத்தை இவளுடைய வாழ்க்கையில் அவள் பார்க்குறா. இவளுடைய கண்களில் அதை திரும்ப திரும்ப அவள் கொண்டு வர்றா. அப்போது அவங்கள வந்து நம்ம வலிக்க வைக்க வேணாம், அவங்களுக்கு எந்த பெயினையும் நம்ம கொடுக்க வேணான்றதான் அந்த ஆடியோலேயே அவங்க பேசினது. 2வது விஷயம் ஏன் புரியலை அப்படின்னா, நம்ம பிள்ளைய செல்லமாக வளர்த்துட்டோம், இந்த கஷ்டம் வந்து அவளுக்கு புதுசாக இருக்கிறதுனால சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட்லேயே எல்லாரும் போயிடுறாங்க. அப்போ நார்மலாக அவங்க உண்மையிலே படுற கஷ்டத்தை அவங்களால அனலைஸ் பண்ண முடியல. நம்ம பிள்ளை எப்படி வளர்ந்துச்சுன்னு நமக்கு தெரியும், நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக வளர்த்தோன்னு தெரியும், கஷ்ட நஷ்டத்தை சொல்லாமல் வளர்த்துருப்போம், காமிக்காமல் வளர்த்துருப்போம். இப்போ புதுசாக போனோடனே புது ஆட்கள், புது விஷயங்கள். நம்ம வீட்டில் எத்தனை மணிக்கு 10 மணிக்கு கூட எந்திரிக்க விட்டுருப்போம், அங்கே போனால் அவங்க 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறாங்க போல இருக்குது, அதான் பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கும். இப்படி சிம்பிளான கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சி அவங்க வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத உட்காந்து கேட்குறதுக்கு இல்லை. எது சொன்னாலும் அப்படிதான்ப்பா, ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணலைனாலும் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த புள்ள அங்கே போய் நல்லா வாழணும், அவங்க நல்ல வாழ்க்கையை தேடிட்டாங்க, இனிமே வந்து அவங்க வாழ்க்கையை நடத்திடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயே இருக்காங்க. அப்போ இந்த ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கும் விருப்பம் இல்லை. அதுக்கு மீறி சொன்னாலும் இவங்க இந்த ட்ரீம்லேயே இருக்கிறனாலையோ இல்லை இந்த கான்செப்ட்லேயே இருக்கிறனாலையோ அவங்க சொல்ல வர்றது புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக செக்ஸ் எஜுகேஷன் இஸ் அ மஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ கொண்டே வந்தால் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்குமே அவள் ஒரு படித்த பெண்ணாக இருக்கட்டும் இல்லை
படிக்காமல் இருக்கிற பெண்ணாக கூட இருக்கட்டுமே, ஒரு சில பேருக்கு இருக்கிற அந்த சூதனம், அந்த அவேர்னஸ் வந்து ஒரு சில பெண்கள் கிட்ட இல்லை. இப்போ என்னோட கணவர் வந்து என்னை வந்து துன்புறுத்துறாரு, என்னோட பிறப்புறுப்பில் கடிக்கிறாரு, என்னை இந்த மாதிரிலாம் வந்து ட்ரபிள் பண்ணி என்னை செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கலன்னும் போது அவள் வந்து நோன்னு சொல்ல பழகிருக்கணும். இல்லையா அவங்க அம்மா கிட்ட போய் அம்மா இப்படிலாம் இருக்குமா, தாய்கிட்ட தானே கேட்கணும். அதே ஒரு தாய்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு பெண்ணால் முடியல. செக்ஸ் அப்படின்றத வந்து வெளியில் இன்னமும் கூச்சமாக தான் பார்க்குறாங்க. அவேர்னஸ் இல்லை. இதை வந்து அவேர்னஸ் வந்து இல்லை. இது வந்து ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு எவ்வளவு தேவைன்றதை அம்மா தான் சொல்லி கொடுத்து அனுப்பணும். அப்படி சொல்லி கொடுக்க முடியலைன்னா இது மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் விளக்கமாக கேளு அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பிறப்புறுப்பில் வந்து தேவையில்லாமல் அப்யூஸை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அசர்டிவ்னஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். நோ, இதை வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இல்லை இது என்னன்னு தெரியல, அவங்க ரொம்ப நாளாக அதை பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ பிளட்டு வருது, இப்போ எனக்கு இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லவே முடியாமல் அதை சொல்கிறதே பின்னாடிலாம் திரும்பி பார்த்துட்டு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட்டையோ பேசுகிறது கூட வெக்கப்படுவாங்க, பின்னாடி யாராவது வந்து கேட்டுறாங்களா அப்படின்னு. ஸோ இதெல்லாம் உன்னோட பிரச்சனையை நீங்கள் சொல்லணும், உங்கள் பெயினை நீங்கள் தான் சொல்லணும், உங்களுக்கு நடந்த அப்யூஸை நீங்கள் தான் சொல்லணும். அப்படின்னு வரும்போது மட்டும்தான் இதுலேருந்து விடுதலை கிடைக்கும். நீங்களே கூச்சப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் வரும்? எதுவும் கிடைக்காது. இன்னொரு ஒரு விஷயம்ப்பா, இப்போது சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, தப்பான விஷயமும் இருக்குது. நம்மளோட நாலேஜ் எது வேணுமோ அதை வரைக்கும் எடுத்துக்கிட்டு தப்பான விஷயத்துலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறது சேஃப். ஒருவேளை இந்த பான் சைட்ஸுன்றது எனக்கு தெரிஞ்சு ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. அதே மாதிரி ஆதி காலத்துலேருந்தே செக்ஸ் வெறியர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. பொண்டாட்டியை டார்ச்சர் பண்ணுறது, பொண்டாட்டி கடைக்கெல்லாம் ஏதாவது ஒரு இந்த விலை மாது கிட்ட போயிட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது, நிறைய பேர் இறந்துருக்க கூட செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வேறு மாதிரி லைசன்ஸ் ஹோல்டர் கிட்ட காட்டுறது, கல்யாணம் பண்ணி ஒய்ஃபை கூட்டிகிட்டு வருது, ஒய்ஃப் கிட்ட வந்து தன்னோட அந்த பர்வர்ட்டட் தாட்ஸு, பான் மூவிஸை பார்த்துட்டு அந்த பான் சைட்டில் இருக்கிற மாதிரியே எல்லாமே பண்ணணும்னு இவங்க வந்து ஒரு செக்ஸ் டாலாக பார்க்குறாங்க ஒரு விமனை. ஸோ தன்னோட ஆசையை அதில் அந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேன் வந்து தன்னோட ஏர்ஜை வந்து ஃபுல்லாக அவள் பார்ட்னர்கிட்ட காட்டுறது. பதிலுக்கு அந்த பார்ட்னருக்கு அதில் விருப்பம் இருக்கா இல்லையா அதெல்லாம் யோசிக்காமல் அந்த பார்ட்னரையும் இவங்க வற்புறுத்துறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பான் அடிக்ஷன்ஸோட தாக்கம் எங்கே போய் நிற்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ஹியூமனாக அந்த ஹியூமனிட்டியோட கொண்டு போகிற அது வந்து பிரேக்கப் ஆகிடும். ஒரு விஷயத்தை அடிக்ட் ஆகி பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி டொஃபமைன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிடும். அப்போ மேக்ஸிமம் நம்ம எதை அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவிக்கணும்னு யோசிப்பாங்க. இதில் வந்து கேவலம் கஷ்டம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இதில் எல்லா ஆண்களுமே இப்படி இருக்காங்களான்னு கேட்டால் ரொம்ப செக்யூர்டாக சேஃபாக அதை ஒரு கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் ஆண்கள் இருக்காங்க. பட் இந்த மாதிரி தனக்கே தெரியும் இந்த பான் வீடியோ பார்க்குறது நல்லது இல்லைன்னு, அது தெரிஞ்சுக்கிட்டே திரும்ப திரும்ப அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக, இன்னும் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக, இன்னும் வேறு ஏதாவது பெஸ்ட்டாக, இல்லை நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்ற போது தான் இவ்வளோ ஒரு டார்ச்சர் க்ரியேட் ஆகிடும். இது எங்கே போய் நிப்பாட்டும் அப்படின்னா இதுக்கு வரையறையே கிடையாது. ஆக மொத்தம் ஒருத்தருடைய துன்புறுத்தல் அதிகமாகிடும். நீங்கள் கவுன்சிலிங் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருப்பீங்க, கணக்கே இல்லாமல் போகலாம் இல்லையா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக உங்களோட நாலேஜ் வைஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த பான் அடிக்ஷன்றது எல்லா ஆண்களுக்குமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இதில் ஏதாவது கேட்டகரி பிரிப்பீங்களா? எல்லா ஆண்களுக்குமே கிடையாது. இதில் வந்து நான் என்ன பண்ணணும், எதை நோக்கி போகணுன்ற கிளாரிட்டி இல்லாதவங்களும், டிப்ரெஷனை அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்களும், நான் இந்த சொசைட்டியில் எதையாவது ஒன்று செய்யணும் ஆனால் செய்ய முடியலை, இவங்கெல்லாம் அடுத்த ஒரு பார்ட்டாக தேடுறது பான் வீடியோ தான். எனக்கு அதை பார்த்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிடுது. சில பேர் இந்த பார்த்துருக்கீங்களா, டிப்ரெஷன் ஆகும்போது சில லேடிஸ் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டா திருப்தி ஆகிடுது. அது மாதிரி ஒரு திருப்தியான ஒரு அடிக்ஷனுக்கு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் அவங்க பார்ப்பாங்க. இது தானாகவே அடிக்ஷனை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பான் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு பொண்ணை துன்புறுத்த மாட்டாங்க இல்லை, தே நோ தேர் லிமிட்ஸ் இல்லையா? என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜி உள்ள ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த பர்டிகுலர் விஷயத்தில் துன்புறுத்தணும்னு நினைப்பான்? எல்லாம் அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக அனுபவிக்கணும், எனக்கு வாழ்க்கையில் நான் எதுவுமே அனுபவிக்கலை, இதெல்லாம் நான் அனுபவிக்கணும், இதில் எது வரைக்கும் போகணுமோ அதை வந்து நான் அனுபவிச்சிட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டுரும், வேறு எதுலேயுமே நான் சக்ஸஸ் ஆகலை, எதுலேயுமே எனக்கு இல்லை, அது ஒன்று. அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் வந்து இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க, இதுக்காகவே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவல் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய பீப்புள்,
எனக்கு இதுதான் ரிலீஃப், என்னமாவது பண்ணட்டும், எனக்கு இந்த ரிலீஃபை கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்ற போது அவங்க எந்த ஈவன் சில பர்சன்ஸ் வந்து சில உமன்ஸ் வந்து மாதவிடாய் காலங்கள் இருக்கும், அது கூட பரவாயில்ல நீ க்ளீன் பண்ணிட்டு என்னோட வந்து இருந்தா கேள்விப்பட்டிருக்கேன். அதை பற்றி ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இல்லை ஆனஸ் வழியான அந்த செக்ஸுவலையாவது பண்ணணும்னு விரும்புவாங்க. பட் அது எல்லாருக்கும் அந்த பர்சன் உமன் ஒத்துக்கிறாங்களா? அவங்க ஒத்துக்கலைன்னா இதை வந்து வலுக்கட்டாயமாக பண்ணுற எல்லாமே அப்யூஸில் தான் போய் சேரும். ஓகே, ஒரு விமன் வந்து எல்லாத்தையுமே ரெசிஸ்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. இதை தான் காலங்காலமாக அம்மாங்க சொல்லியும் கொடுப்பாங்க. அம்மா எதுனாலும் அனுசரிச்சு போமா, புகுந்த வீட்டை விட்டு வெளியில் இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகி இன்னைக்கு அதை டெத்து சூசைடில் போய் நிறைய விஷயங்கள் ஆகிட்டு இருக்குல்ல. ஒரு பெண் அது கட்டின கணவனாக இருந்தால் கூட என்னால் இதுக்கு மேலே இவன் கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, எந்தெந்த மாதிரியான விஷயங்களுக்கு பெண்கள் நோ சொல்ல பழகணும்? அவங்க வந்து இதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் தேடி பார்க்கலாம். இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயத்தை யார் மூலமாக நம்மளால் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போகிறீங்க, அப்பா கிட்ட போகிறீங்க, அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்கல, எந்த ரெமெடியும் இல்லை, எதுவும் இதை வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியலன்னா அடுத்து ட்ரை பண்ணணும். ஆனால் இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டில் எல்லா விஷயமும் இருக்குது. அந்த காலத்தில் இந்த ஒரு ஸ்மால் பார்ட் வரைக்கும் நான் பார்க்குறேன், இதுக்கு மேலே எனக்கு தெரியலை, அந்த நாலேஜ் என்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி நெட்டை தட்டுனீங்கன்னா எல்லாமே அவைலபிள். அப்போது இந்த ரிலேட்டடில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ணலான்னு ஒரு கொஷின் கேட்குற ஒரு நிறைய ஆப்பு கூட இருக்குது. அவங்க சஜஸ்ட் பண்ணுறது, இல்லை ஒரு கால் பண்ணி சூசைடல் தாட்ஸ் வருதுன்னா கவர்மெண்ட்டோடைய நம்பர்ஸ் இருக்குது, அதை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் உடனே கால் பண்ணி இது பண்ணலாம். ரொம்ப ஹைபிக் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதுன்னா இம்மீடியட்டாக சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட நீங்கள் போயிடணும். அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் டேப்லெட் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சடோன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றது யோசிக்கலாம். ஸோ இத்தனை வழிகள் இருக்குது, வழிகளே இல்லாமல் கிடையாது. என் பக்கத்து வீட்டில் போய் ட்ரை பண்ணேன், நடக்கலை, எனக்கான விஷயம் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, யாரும் எனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கலைன்னா இன்றைக்கி எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. இப்போது இந்த பொண்ணோட அம்மா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கப்பா. அதாவது வந்து நான் பாப்பா கிட்ட கேட்டேன், இந்த இந்த அந்த கல்யாணம் திருமண வாழ்க்கை பிடிக்கலன்னா நீ எங்கள் கூடயே இருந்துரு, முறைப்படி வந்து வேறு ஏதாவது கூட பண்ணிக்கலான்னதுக்கு அந்த பெண் ஒரு வார்த்தை விட்டுருக்கு, நான் என்ன நாயாமா? பெண்களே வந்து இந்த சமுதாயத்தோட அழுத்தத்தினால அப்படி ஒரு சூழலில் மாட்டிக்கிறாங்களா? இப்போ ஒரு லைஃப் சரியில்லைன்னா அந்த லைஃப்பை விட்டு வெளியில் வந்து தானே ஆகணும். நம்மளோட இளமையெல்லாம் வேஸ்ட் பண்ணி அது போய் சின்ன பின்னமாகறதுக்கு ஒரு புத்திசாலித்தனமாக அந்த காலத்தே வந்து ஒரு முடிவெடுத்து வெளியில் வந்து வேற ஒரு லைஃப்பில் போய் கமிட் ஆகலாம் இல்லையா? கண்டிப்பாக கமிட் ஆக முடியும், ஆக முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாது. இப்போது ஒரு ஆண் வந்து கல்யாணம் ஆகிட்டு அவங்க லைஃப் செட்டில் ஆகலை, டிவோர்ஸ் ஆகிடுது, இல்லை ஆக போகிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அம்மாவோ அப்பாவோ போய் சொல்லும்போது ஒன்றும் இல்லைடா இந்த பிள்ளைய வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வா, நம்ம வீட்டோட இருந்து நம்ம அடுத்த பார்த்துக்கலாம், இல்லை அம்மா அப்பா கூட இருந்து காலத்தை கழிச்சிட்றா அப்படின்றது ரொம்ப கேஷுவலான விஷயம். ஆனால் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு வர்றான்னா இவ அடுத்து என்ன பண்ணுவான், இவன் நிலைமை என்ன ஆகும்? ரெண்டாவது ஒரு ஆணை ஏற்றுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை வந்து என் புள்ள வீட்டுக்கு வந்திருக்கு இப்போ அதனால் என்னன்னு கேஷுவலாக ஏற்றுக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு பொண்ணு வந்து வாழ வெட்டியான்ட்டு போட்டு அழுத்துறாங்க. ஆண் வேற பெண் வேறேன்னு பார்க்குறாங்க. அதே தான் ஆணை வந்து நீ வீட்டில் இருடா, கல்யாணம் ஆனால் ஆகுது ஆகலைன்னா போகுது பரவாயில்லன்றாங்க. ஆனால் அதே இது அந்த பொண்ணை அப்படி சொல்லுங்கள். இந்த ஒரு ப்ரெஷர், சொசைட்டி ப்ரெஷர், பேரண்ட்ஸ் ப்ரெஷர். அப்போது வீட்டில் வந்து இருந்தால் இந்த சொசைட்டி என்னை எப்படி மதிக்கும்? அம்மா அப்பா என்னை டெய்லி வேதனையோடு பார்ப்பான். ஏன் ஒரு ஆண்கிட்ட சொல்கிறீங்க வந்து இருடா பரவாயில்லன்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் அந்த பொண்ணுக்கிட்ட வைக்க மாட்டீங்க. அப்போ அதுவே அவளோட இறுக்கத்துக்கு காரணமாகுது. நம்ம போனால் நம்ம வீட்டில் என்ன நினைப்பாங்க, என்னை பார்த்து டெய்லி அழுது வடிகிற அந்த மூஞ்சை நான் பார்க்க வேணாம், இந்த மாதிரி முடிவு எடுத்துடலான்னு எடுத்திருக்காங்க. இன்னொன்றுப்பா, இப்போது வரட்டு கௌரவத்தை வந்து நம்ம மக்கள்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சொசைட்டிக்காக பெருமையாக கல்யாணம் பண்ணுறது, சொசைட்டிக்காக பார்த்தியாடா என் பொண்ணுக்கு நான் எவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு, என் பொண்ணுக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கேன் பாரு, இப்படி ஒரு அழுத்தத்தில் இவங்களாவே வந்து ஒரு தற்பெருமைக்காக பண்ணிடுறாங்க. நாளைக்கு அந்த பொண்ணால் அங்கே வாழ முடியலன்னா எங்கள் பொண்ணு வீட்டோட வந்துட்டானா இவனுங்கெல்லாம் கேலி செய்ய போகிறாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவோம், எய்த்த வீட்டுக்காரனுக்கு என்ன பதில் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இவங்க அந்த சொசைட்டினோட அந்த தாக்கத்தினாலேயே வந்து குழந்தைங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்கெல்லாம் கேட்குற கேள்வி, ஃபோனை பண்ணுவாங்க, இருக்கிற பிரச்சனையில் இதை வேற கூட கூட்டுவாங்க. அப்போ இதெல்லாம் யார் சமாளிக்கிறது? அப்போ இந்த ப்ரெஷரை யாரை சமாளிக்கணும், எப்படி சமாளிக்க போகிறோம்? ரெண்டாவது எங்கே போனாலும் என்னடா உன் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாளா,
ஏன்னா அவங்க ஏதோ வாழலையாமே இந்த இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா? கேள்வியே ஏன் ஏமாந்துட்டியா? ஸோ இதெல்லாம் கேட்குறது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. ஆமாம், கட்டி கொடுத்தேன், தப்பாக போச்சு, மாற்றிக்கிறோம், சரி பண்ணிக்கிறோம். அக்செப்டன்சி, இந்த அக்செப்டன்சின்றது வேணும். ஆமாப்பா ப்ராப்ளம் ஆச்சு, அடுத்து என்ன பண்ணலாமோ அதை பார்க்கலாம். நம்ம சொசைட்டி நம்மளை மோட்டிவேட் பண்ணோம், ஒன்றும் இல்லடான்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்லாதுங்க. உங்கள் பிரச்சனை, உங்கள் சொல்யூஷன், நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்து என்னன்னு பார்க்கணும். சொசைட்டி வந்து என்ன பார்க்கணும். நீங்கள் நல்லா வளர்ந்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொசைட்டி தட்டி கொடுக்கும், நல்ல வேலையை பண்ணப்பா நீ வெளியே வந்து அப்படின்னு. இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் வீட்டிலலாம் தடாலடியாக வந்து ஆணும் பெண்ணும் முடிவெடுத்து நல்ல ஒரு லைஃப் டேர்னிங் விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, ஹையர் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க, நல்ல பொசிஷனில் இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த 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 சுழல்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியில் வராமல், ஐயோ எங்கள் ஃபேமிலியில் டிவோர்ஸ் எல்லாம் கிடையாதுப்பா, அதெல்லாம் கேவலம் அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தத்துக்குள்ளேயே இருந்து நாசமாகவே போயிடுவாங்க. இதெல்லாம் எப்படிப்பா கேட்டகரைஸ் பண்ணுறது? வீட்டில் வந்து அம்மா அப்பா சொல்லுவாங்க, வெளியில் வா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு குரல் வந்து கிடைக்காதான்னு தான் எல்லோரும் ஏங்குவாங்க. அதை சொல்லிட்டாங்கன்னா அவங்க வெளியே வந்துடுவாங்க. ஆனால் இது எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறது அப்படின்னா, அழுத்தத்தை மேலே 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 சுமந்துட்டு அவங்களுக்கு உண்டான சில பேருக்கு சில கான்ஃபிடென்ட் இருக்கும். அந்த உயிர் வந்து ஏன் பறந்தது அப்படின்னா ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கும், ஒரு சாதிக்கிறதுக்கும். எல்லாமே அழிஞ்சு போயிடும். ரெண்டாவது, இவங்களுடைய உடல்லையும் ஏகப்பட்ட நோய்களை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு கார்டிசல் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகுது, அந்த ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொரு டேமேஜஸாக க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுடைய லாஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுக்கு யாருமே காப்பாற்ற முடியாமல் மேலே மேலே மென்டல் டிஸார்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறத விட, எந்த குழந்தை அழுகுதோ, எந்த குழந்தை கத்தி அழுகுதோ அதை தான் திரும்பி பார்ப்போம். ஸோ இருக்கத்தை வந்து நீங்களாக சகிச்சுட்டே போனீங்கன்னா யாரும் பார்க்க முடியாது. மனநலம் அப்படின்றது, மனப்பிரச்சனைன்றது வெளியில் தெரியாது. இப்போது ஒரு கை அறுத்துக்கிட்டோம், ரத்தம் வருதுன்னா ஐயோ ரத்தம் வருதுன்னு எல்லாம் ஓடி வருவோம். ஆனால் நீங்கள் மனப்பிரச்சனையில் எவ்வளோ ஃபீலிங்ஸோட எவ்வளோ தாட்ஸ் இருக்கத்தோடு இருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது. நீங்கள் கத்தி சொன்னாலோ நீங்கள் பேச ஆரம்பித்தாலும் மட்டும்தான் தெரியும். இப்போது நார்மல் எது அப்நார்மல் எதுன்றது முதல்ல வந்து நம்மளே வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது சில பையனுங்களுக்கு உண்மையாலுமே தெரியாது. நான் வந்து பையனுங்க எல்லாருமே தவறுன்னு சொல்ல வரல, அவனுங்களுக்கு வந்து அந்த லிமிட் தெரியாது. இப்போ அந்த லிமிட் பேலன்ஸ் இல்லாமல் போகும்போது தான் எது தப்பு எது சரின்னு கூட சில பேரால் யோசிக்க முடியல. சில பேர் தான் வந்து ஸ்டஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டஃப் அடிக்ஷன் ஆகி இப்போ ரேப் பண்ணுறது, சைல்டு அப்யூஸ் பண்ணுறது, இது என்டையர்லி குப்பை கேட்டகரி. நான் ஸ்டஃப் யூஸ் பண்ணுறதை பற்றியே பேசல. நார்மலாக இருக்கக்கூடிய சில ஜென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய் சைல்டை சீண்டி விடுறது, அவங்களுக்கு அதில் ஒரு விதமான ஒரு புணர்ப்படைவாங்க. ஒரு சைல்டு கிட்ட போய் சின்ன சின்ன குழந்தைகிட்ட போய் பாலியல் சீண்டல் கொடுத்தா அது ஒரு விதமான அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதெல்லாம் என்ன மாதிரியான டிசீஸ் அது மென்டல் டிசீஸ் இல்லைங்க. அது வந்து ஒரு கேட்டகரியில் போய் நம்ம தப்பாக சொல்லிட முடியாது. இது நம்பர் ஆஃப் இஷ்யூஸோடு சேர்ந்து வந்து ஒரு டிஸார்டர் க்ரியேட் பண்ணோம். இந்த வாரம் வரும்போது இதுவாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்கிறது அதுலேயே ஸ்டாண்டர்டாக போகாது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது சில மெடிசன்ஸோ இல்லை இவங்களுக்கெல்லாம் வந்து மெடிசன் ரிலேட்டடாக தான் போயிடுவாங்க, சைக்காட்ரிக் போகிறது தான் பெஸ்ட்டு. அந்த மாதிரி போகும்போது அவங்களோட இஷ்யூஸ் அப்படியே குறைச்சிட்டே வரலாம். ரெண்டாவது, குழந்தைங்களை வந்து அப்யூஸ் அப்படின்றது, அந்த குழந்தை போய் வெளியே போய் யார்ட்டையும் பேசாது, அதனால சொல்ல தெரியாது, சொன்னால் பயம். ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய ரிலேட்டிவ்ஸ், ரொம்ப நெருங்கின உறவுகள், நெருங்கின நண்பர்கள் தன்னை எங்கேயோ தொட்டுட்டான்னு சொல்லவே பயப்படுவாங்க. ஏன் அந்த மாதிரி? ஆமாம், நம்ப மாட்டாங்க. நல்லா வந்துட்டு போகிறாரு அங்கிள், நல்லா வந்துட்டு போகிறாரு பக்கத்து வீட்டுக்காரவங்க, நல்லா வந்துட்டு போகிறாங்க ஒரு பெரியப்பாவோ சித்தப்பாவோ இல்லை ஒரு அத்தையோ. அப்போ அவங்க வந்து இது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான், அந்த குழந்தைகளுக்கு மட்டும்தானா கேட்டால் ஒரு ஆண் குழந்தையுமே அப்யூஸ் ஆகும். ஆமாம், அதுதான் நான் கேட்குறதா. அப்போ வந்து அந்த ஆண் குழந்தைக்குமே அது நடக்கும். அப்போ நீங்கள் நல்லா சிரித்து பேசி ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகும்போது அந்த குழந்தை வந்து பயப்படும் சொல்ல. அவங்களோட நல்லா பேசுவாங்க, நம்ம சொன்னால் நம்புவாங்களா? நம்ம சொன்னால் அடிச்சிடுவாங்க, நம்ம சொன்னால் நம்மளை திட்டுவாங்க, ஏதாவது தப்பாக பேசாதப்போ. அதெல்லாம் கரெக்டாக இல்லை. உனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் பார்க்குறாரு, சின்ன வயசுலேருந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்றாரு, ஏதாவது தெரியாமல் டச் ஆகிருக்கும். இதை வந்து பெருசாக்காத, உனக்கு வந்து என்ன சொல்லணுன்னே தெரியாது, தேவையில்லாமல் பிரச்சனையை கலப்பாத. இந்த மாதிரிலாம் போச்சுன்னா அப்புறம் எப்படிப்பா அது ஒரு எண்டு கார்டு? இந்த குழந்தைங்க வந்து பேரண்ட்ஸ், இப்போ உள்ள ஜென்ரேஷன், இப்போ உள்ள ட்ரெண்டு நிறைய இஷ்யூஸ் இருக்குது.
நம்ம குழந்தை என்ன சொல்லுது, திரும்ப திரும்ப அதையே சொல்லுதா, இல்லை குழந்தைங்களுக்கு இமேஜினரி வேர்ல்டு நிறைய, அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, எது உண்மை சொல்லும் எது போய் சொல்லணும்னு தெரியாது. திரும்ப திரும்ப அந்த குழந்தை சொல்லுதுன்னா நோட்டீஸ் பண்ணியே ஆகணும். நம்ம குழந்தைய நம்ம காப்பாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த குழந்தையோட அது பேச வர்றதை என்ன குழந்தை பேசுது, இல்லை அவ தப்பாக புரிஞ்சுக்கிட்டானா உண்மையிலே ரைட்டா தப்பா, அதை நீங்கள் குழந்தைக்கு சொல்லணும். குழந்தை எங்கேயும் அப்யூஸ் ஆகுறதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து அந்த குழந்தைய சேவ் பண்ணாதான் லைஃபே, அடுத்த ஜென்ரேஷனை நம்ம காப்பாற்ற முடியும். என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பேரண்ட் வந்து அப்போது ஒரு ஃபீமேல் பேபிக்கும் ஒரு மேல் பேபிக்கும் சொல்லிக் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேல் பேபிக்கு முதல்ல ஒரு விமனை வந்து செக்ஸ் டாயாக பார்க்கக்கூடாது. ஆஹா கிடச்சிதுரா நமக்கு ஒரு அடிமை, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கயா, இவளை என்ன வேணாம். ஏன்னா ஒரு பையனுக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 11-12 வயசுலேருந்தே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இன்குசிட்டிவ்னஸ், க்யூரியாசிட்டி, இது ஏன் இது எப்படின்னு நிறைய கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. தப்பான சைட்ஸ், ஒரு சென்சஸில் பார்த்தீங்கன்னா பான் சைட்ஸ் நிறைய பார்க்குறது வந்து 11 வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட தேடல், அந்த செக்ஸ்க்கான தேடல் வந்து ஒரு ஒய்ஃப் அப்படின்ற ஒரு பொண்ணு வரும்போது அது பொண்ணாக பார்க்குறதில்ல, டாலாக பார்த்து அதை போட்டு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேரண்ட் ஒரு மேல் கையை, ஒரு மேல் பேபியை எப்படி வளர்க்கணும்? வளர்க்கும் போதே வந்து சொல்லுவாங்க, இந்த பாவடையெல்லாம் நகராமல் ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க, கரெக்டாக நீயே உன்னுடைய அசைவுகளையும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோ அப்படிலாம் அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கான்ஃபிடெண்ட்டாக வந்து உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என்ன வேணால் ஒன்றும் இல்லை, நீ ட்ரெஸ்ஸில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு அந்த குழந்தைங்களாம் ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடுச்சு. ஆனால் ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஒரு பிளேஸில் ஒருத்தன் வந்து கையை பிடிக்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும். ஏதோ ஒன்று ராங்காக போகுதுன்னா அதை அவங்க அவாய்ட் பண்ணணுமா இல்லை அவங்க கண்டினியூ பண்ணணுமான்னு அவங்க தான் முடிவு எடுக்கணும். அப்போ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கான தன்னை டிஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயத்தை தயவுசெய்து அவங்க ஃபுல்லாக எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், திரும்ப திரும்ப பண்ணுறேன், அவன் எங்கேயே பண்ணுறான், இதையே டச் பண்ணுறான். அப்போ எங்கெங்கே வந்து இன்னமும் வந்து கல்யாணம் ஆகி போகிற பொண்ணுங்களுக்கு கூட எங்கே வந்து பேட் டச் எங்கே ரைட் டச்சுன்னு தெரியவே தெரியாது. அதை ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். அதை வந்து ஃபஸ்ட்டு புரிய வைக்கணும். இப்போ அப்போ என்ன மேடம் போகிற காலத்தில் இதை போய் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே இது சாதாரணமாக நினச்சேன், இது இப்படி போனால் இப்படின்னு நினச்சேன், எனக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து செக்ஸுவல்ன்றதை கூச்சப்படுறாங்க. அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட பேசுகிறதுக்கோ அப்பா வந்து பையன்கிட்ட பேசுகிறது, நான் என்ன போய் சொல்கிறது, நான் இதுக்கு செக்ஸ் ஏன் மேடம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நைட் அனுப்பிச்சிருக்கீங்க சொல்லி அனுப்பலையா அப்படின்னு கேட்டால் அவங்க புது பொண்ணு மாதிரி வெக்கப்பட்ட எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன். அம்மா வெக்கப்பட்டிருக்காங்க. நான் எப்படி மேடம் சொல்கிறது, கூச்சமாக இருக்காதா? சரி, ஓகே, அம்மா சொல்ல வேண்டாம்ப்பா. இதை வந்து ஒரு 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 மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் கேட்குறேன். எல்லா கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த பார்ட்னர்ஸுமே ஆண் எப்படியோ தெரியல, பெண்கள் எல்லாருமே ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை மாதிரியான ஒரு சைக்காலஜிஸ்ட்டை வந்து பர்சனலாக பார்த்து ஐம் கோயிங் டு என்டர் இன்டு நியூ லைஃப், எதெல்லாம் பெஸ்ட்டு, எப்படி நான் இருக்கணும், எங்கெல்லாம் நான் நோ சொல்லணும், ஏன் அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயோ ஒரு பேரண்ட்டுக்கிட்டேயோ சொல்லாத விஷயத்த ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் மனசை விட்டு பேசலாமே? ஆக்சுவலாக வந்து மக்களுடைய பார்வையில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இல்லை சைக்காட்ரிஸ்ட் யாருன்ற டிஃப்ரென்ஸே ஃபஸ்ட்டு தெரியலை. ஒரு கவுன்சிலிங் பண்ண போகிறோம், என்னுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் டவுட்டாக இருக்கோ, எதெல்லாம் நான் வந்து என்ன அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் சக்ஸஸ் ஆக முடியலையோ அதுக்காக தான் போகிறேன்றதே தெரியல. சைக்காட்ரிட்னா மெடிசன் கொடுப்பாங்க, லைஃப் லாங்காக மெடிசன்லேயே போயிடும் அப்படின்றதும் கிடையாது. இந்த பயத்தை வந்து சொசைட்டி க்ரியேட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, சைக்காலஜிஸ்ட்டை போயிட்டு பைத்தியம் ஆயிட்டியா, அந்தளவுக்கு நீ ஒன்றும் பைத்தியம் இல்லையே, நீ அங்கே போகிற. ஸோ மக்கள் அதோட பேரண்ட்ஸ்மா நான் சைக்காலஜிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு சொன்னால் போதும், ஏண்டி என்னடி ஆச்சு, என்ன ப்ராப்ளம் உனக்கு போயிட்டுருக்கு, பைத்தியம் ஆகிற அளவுக்கு என்னடி இருக்குது, அடுத்த கேள்வி கேட்டு அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் ரொம்ப அழகான ஒரு கான்செப்ட். இந்த பையனை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இந்த பொண்ணை வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஆட்டிடியூடு, இது எல்லாத்தையும் அவளை புரிய வச்சு இதுக்கு ஓகேவா, இது வந்து பண்ண முடியுமா அனலைஸ் பண்ணி அப்புறம் தான் வந்து மேரேஜ் பண்ணணும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, என் பையன் ரொம்ப நல்ல பையன், ஆனால் இந்த ஃப்ரெண்டோட ஊர் சுற்றிட்டு வருவான் பாருங்க நைட்டு, இதை திருத்துறதுக்கு தான் இந்த பொண்ணை கொண்டு வந்திருக்கேன், குடிக்கிறது திருத்துறதுக்கு. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன், அப்பா நீ திருத்த ரெடியாக இருக்கியா, அதெல்லாம் சத்தியமாக முடியாது மேடம், நான்லாம் திருந்த மாட்டேன். அப்போது இந்த பொண்ணு எப்போ திருத்துவா, எப்போ வாழுவா? திருத்துறதா மேடம் வேலை. அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. குடும்பம், வாழ்க்கை, கல்யாணம்னா திருத்தணும், திருத்தி இவ வாழ்ந்து காமிக்கட்டும். இப்போது ஒரு ஃபோன் வாங்க போகிறோன்னா இத்தனை ரிவ்யூஸ் பார்க்குறோம்,
இத்தனை கடைக்கு ஏறி இறங்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டாப் வாங்கினா கூட நம்ம எத்தனை ஆன்லைன் ஆப்ஸ் பார்க்குறோம். நான் என்ன சொல்கிறேன், செக்ஸ் அப்படின்றது லைஃப்பில் ஒரு பயாலஜிக்கல் நீடு. அது ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம், ரெண்டு ஆப்போசிட் பார்ட்னர்ஸுக்குமே, புரியுதுங்களா? ஸோ அதை செக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லவே நிறைய பேர் வந்து முகம் சுளிக்கிறாங்க. ஆனால் முகம் சுளிக்கிறவங்க தான் எல்லா விதமான அசிங்கத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய கப்புள்ஸ்க்கு என்ன மாதிரியான அவேர்னஸ் அந்த விஷயத்தில் இருக்கணும்னு ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் நினைக்கிறீங்க? செக்ஸ்வல்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எது பாதுகாப்பான செக்ஸ்வல், ஓரல் பிளேனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சில பேர் வந்து டைரெக்டாக செக்ஸ்வலுக்கு வந்து ட்ரை பண்ணிடுவாங்க. அவங்களுக்கான அந்த லிக்விட் ஃபார்மேஷன் இருக்கவே இருக்காது. அந்த பொண்ணு பெயின்னு கத்திட்டு அழுதுட்ருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. அப்போது ஒரு செக்ஸ்வலை ஒரு ஃபார்மேட்டாக எப்படி வந்து அதை கொண்டு போகணும், எப்படி அதை ஸ்மூத்தாக கொண்டு போகணும், எப்படி வந்து அது ஒரு ஃபீலிங்ஸ் ரெசோனேட் ஆகுற அளவுக்கு ஆர்கசம் ரெசோனேட் ஆகணும். ஆர்கசம் வந்தால் தான் உங்களுடைய செக்ஸ்வல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ அது வரைக்கும் என்ன வந்து பண்ணணுன்றத ஒரு செக்ஸ் கல்வியாகவே அவங்க எடுத்துக்கலாம். தெரியலையா, நிறைய செக்ஸுவாலஜி டாக்டர்ஸே இருக்காங்க. டைரெக்டாகவே போங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்கள், செக்ஸுவாலஜி டாக்டரே போய் கேளுங்க, இது மாதிரி நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், எனக்கு இதை பற்றி அவேர் இல்லை. லேடி டாக்டர் இருக்காங்க, ஜென்ஸ் டாக்டர் இருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் போய் கேட்கலாம். இல்லையா ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணுங்கள். கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு எப்படி நாங்கள் வாழணும், இப்படி எத்தனையோ பேர் எங்கிட்ட வந்திருக்காங்க, மேடம் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க, இது மாதிரி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், எனக்கு ஒரு ஆன்சைட்டி மாதிரி ஃபீல் ஆகுது, பயமாக இருக்குது, நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயம் அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் இரு அப்படின்னு நல்ல லைஃப். அவங்க பேரண்ட்ஸே பார்த்து வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, பையன் சூப்பராக இருக்கான் மேடம் அப்படின்னு. சூப்பர். கடைசியாக ஒரு கேள்வி, போத பார்ட்டி மேல் அண்ட் ஃபீமேல் மனசை விட்டு தன்னோட பார்ட்னர் கிட்ட எனக்கு இதெல்லாம் பிடிக்குது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் இதை வந்து ஆஸ் அ ஹஸ்பண்டாக உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன், எனக்கு இதெல்லாம் நீ வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுறதுல தவறு இல்லைல்ல? இதில் நீங்கள் என்ன இந்த கேள்வி கேட்டிங்கன்னா, நான் பார்த்ததில் ஒரு டாக்டரே அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற ஒரு டாக்டர் ஃபீல்டு கிடையாது, ஒரு இன்ஜினியர் ஃபீல்டு. அவங்க வந்து என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இது பிடிக்குது, இந்த இடம் இந்த செக்ஸுவல் பார்ட்டில் பிடிக்கல, எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்குன்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு அல்டர்னேட்டிவ் மெடிசன் டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இதை யார் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க, இதை யார் வந்து பேசணும்னு இது நீங்கள் பேசுங்க. அதான் நான் சொன்னேன், இதை நான் எப்படி பேச முடியும், பார்ட்னர் கிட்ட மனசு விட்டு பேச நீங்கள் பேசுங்க, அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். உன் ஃபீலிங்ஸ், ஒரு டாக்டரே ஒரு எனக்கு இது பிடிச்சிருக்கு இதை பண்ணாத, இது பிடிக்கல இதை செய், இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலைன்னா இந்த பாமர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு வெக்கமாக ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. இது நீடு, இது பயாலஜிக்கல் நீடு. இந்த பயாலஜிக்கல் நீடை இதுலேயும் பெயினும் ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷனோ க்ரியேட் பண்ணக்கூடாது. இதை ஹாப்பியாக வரணும், இதில் ஓப்பன் டாக் இருக்கும். கிரேட். ஸோ நிறைய விஷயங்கள் தமிழ் மண் நேயர்களுக்காக சொன்னீங்க. ஸோ முக்கியமாக இதில் வந்து என்னென்னா, பெண்கள் தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஓப்பனாக இருக்கணும். மெயினாக அம்மா கிட்ட மனசை விட்டு பேசலாம் நிறைய விஷயத்த, இல்லையா ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகலாம். அதுவும் குறிப்பிட்டு பார்ட்னர்ஸ் கிட்ட அவங்களோட தேவைகளை வந்து மனசை விட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள், நிறைய தப்பான முடிவுகளை தவிர்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீங்கள் யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மேம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.